தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நேற்றைய முன்தினம் முடிவுக்கு வந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய முதற்கட்ட கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடைய நேரமுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன, என்னென்ன அம்சங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கு? தேவப்பிரியன், இன்று முதல் 3 கட்டங்களாக தலைமைச் செயலாளர் தலைமையில மாவட்ட ஆட்சியருடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. முதல் நாள் கூட்டமான இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாடு பட்டு வரும் அரசின் திட்டங்கள் குறித்தும் அந்தந்த மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய பிரத்யேக திட்டங்கள் குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்க இருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு கால இடைவெளியிலும் சீரான இடைவெளியில தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சியருடன் இந்த திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்வார். அந்த அடிப்படையில இந்த தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக தொடக்கத்தில் அவர் ஆட்சியுடன் பேசக்கூடிய நிலையில பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அவர் வழங்க இருக்கிறார். வரக்கூடிய ஜூன் 24ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்துடன் கூட உள்ள நிலையில் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, காலை சிற்றுண்டி திட்டம், மாவட்ட வாரியாக நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சி பணிகள் குறித்து இதுல விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. முதல் 15 நிமிடம் முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு, முதலமைச்சருடன் ஆலோசனைக்கு பிறகு தலைமைச் செயலாளர் மிக விரிவாக இந்த கூட்டத்தை இன்று முழுவதும் நடத்துகிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.